கடன் இல்லாம வாழ்க்கையே இல்லைங்கிற அளவுக்கு இப்ப சிச்சுவேஷன் இருக்கு. கடனே வாங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நானும் அப்படிதான் இருக்கேன். ஆனா ரொம்ப இக்கட்டான நிலையில கடன் வாங்குறது தப்பா, கடன் அடைக்க திரும்ப கடன் வாங்கினேன் அது தப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி, மோசமான சூழ்நிலையில நான் கடன் வாங்கிட்டேன். இப்ப இதுல இருந்து தப்பிக்க, கடனை சீக்கிரம் அடைக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நீங்க தேடிட்டு இருந்தா இது உங்களுக்கான வீடியோ தான். ஒரு மனுஷனை சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுறது தான் இந்த கடன். இது மனசளவுல பெரிய கஷ்டத்தையே கொடுக்கும். உதாரணத்துக்கு சைனால ஒரு கதை சொல்லுவாங்க. 19ஆம் நூற்றாண்டுல அந்த கடைசி வருஷங்கள்ல போர் நடந்தது. அந்த போர்ல வீரர்களோட கை கால் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா ஒரு மருந்து கொடுத்து சரி பண்ணுவாங்களாம். அது என்னன்னா ஓபியம் அப்படிங்கிற ட்ரக். இத பார்த்துட்டு ஒரு பிலாசபர் எழுதுறாரு, ஓபியம் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு பதிலா கை கால் போன வழியில அவங்க செத்தே போலாம் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு அடிக்ட் ஆகிறது மூலமா வர்ற பண பிரச்சனைகளும் சரி, லைஃப்ல வர ப்ராப்ளம்ஸும் சரி, இப்போதைக்கு போன கை கால் வலியை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் கடனும். ஒரு தடவை கடன் வாங்கி நம்ம அப்போதைக்கு பிரச்சனை சரி பண்றோம். ஆனா அந்த கடனால மனசளவுலையும் வாழ்க்கையிலையும் எவ்வளவு பெரிய விரிசல்களும் பிரச்சனைகளும் வருதுன்னு அதை அன்றாட அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இதுல இருந்து வெளியே வந்து கடனை சீக்கிரம் அடைக்க 2 வழி இருக்கு. ஆனா நீங்க கடனை அடைக்கணும் அப்படின்னா அந்த வழியை ஃபாலோ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 விஷயத்த உங்க லைஃப்ல நீங்க செஞ்சாகணும். அது என்னன்னு இப்ப பாக்கலாமா? ஃபர்ஸ்ட், உங்க கடன்களை பட்டியலிடணும். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணணும். எங்கெங்க எவ்வளவு பணம், அதுவும் எவ்வளவு வட்டிக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்டா போடணும். உங்க வீட்டுல வைஃப் காசை கடுகு டப்பால, பீரோ துணிக்கடியில, பெட்டு கடியிலன்னு பணத்தை ஒளிச்சு வைப்பாங்க. திடீர்னு தேவைப்படும் போது வச்ச இடத்த மறந்துடுவாங்க. அதே மாதிரி இஷ்டத்துக்கு தேவைப்படும் போதெல்லாம் கிடைக்கிற இடத்துல எல்லாம் பணத்தை வாங்கியிருப்போம். மாசம் வட்டி கட்டிட்டு தான் இருப்போம். ஒவ்வொரு டைம் அந்த வட்டி டியூ தாண்டி போய் அதுக்குன்னு தனியா வட்டி கட்டிட்டு இருப்போம். ஆனா அது எப்ப முடிவுக்கு வரும்னே தெரியாது. 1, 2 லிமிட்ல இருந்தா டக்குன்னு கடனை கட்டிடலாம். ஒரே இடத்துல 2 லட்சம் இருக்கிறதுக்கும் 10 இடத்துல டிஃபரெண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 லட்சம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே. சோ உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை, யார்கிட்ட என்ன இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை வருஷமா இருக்கு அப்படிங்கிற மொத்த டீடைலையும் தெளிவா ஒரு நோட்ல எழுதுங்க. 2வது, பட்ஜெட் போடுங்க. கடனை அடைக்க எதுக்கு பட்ஜெட் போடணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட்ஜெட் போடும்போது தான் உங்களோட வருமானம் எவ்வளவு, செலவுகள் என்னென்ன அப்படிங்கிறது கிளியரா தெரியும். அப்போதான் எவ்வளவு கடன் இருக்கு, எதை ஃபர்ஸ்ட் அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவும் கிடைக்கும். நீங்க சம்பாதிக்கிற பணம் எங்க போகுதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் தேவையில்லாத சின்ன செலவுகளை குறைச்சிக்க முடியும். அந்த சின்ன அமௌண்ட் மொத்தமா சேரும்போது பெரிய அமௌண்டா மாறும். சின்ன ஓட்டை தானே அப்படின்னு அசால்ட்டா இருந்தா அந்த சின்ன ஓட்டை பெரிய கப்பலையே மூழ்கடிச்சிரும். அதே போலதான் சின்ன அவசியமில்லாத செலவு கடன்ல இருந்து வெளியே வர முடியாம பண்ணிரும். உஷார். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கைக்கு வருதுன்னு நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், போன மாசத்துல என்னென்ன செலவு செஞ்சீங்க, எதுக்கெல்லாம் செலவாச்சு அப்படிங்கறத யோசிச்சு எழுதிக்கோங்க. அப்படி எழுதும் போது தேவையே இல்லாம பழக்க தோசத்துல ஏதாவது செலவு பண்ணிருப்பீங்க, அதை கண்டுபிடிச்சு கட் பண்ண முடியும். இப்படி பண்ணும்போது வாங்குற சம்பளம் எங்கதான் போகுது அப்படின்னு தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க தேவையில்லை. கணக்கு எழுதுனா செலவு பண்ண பணம் திரும்பி வரப்போகுதா அப்படின்னு கேட்காதீங்க. அடுத்த தடவை நீங்க செய்ய போற தேவையில்லாத செலவை கண்டுபிடிச்சு நிறுத்த முடியும்ல. 3வது, தேவையில்லாத செலவுகளை கட் பண்றதுதான். தேவையில்லாம எதுவும் செலவு பண்றது இல்ல, எல்லாமே தேவையான செலவு தான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அது உங்களோட பிரம்ம தான். இப்ப பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீப்பு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. 10 ரூபாய்க்கும் கிடைக்கும், பிராண்டட் ஷாப்ல மால்ல 100 ரூபாய்க்கும் கிடைக்கும். இதை கரெக்டா யோசிச்சு, ரெண்டுமே சீப்பு தானே, அதுக்கு 10 ரூபாய்க்கே நல்ல சீப்பா 10 வாங்கினா 90 ரூபாய் மிச்சம். மாசம் அத்தியாவசியமா தேவைப்படுற செலவு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? வீட்டு வாடகை, மளிகை செலவு, இபி, ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ், மொபைல் ரீசார்ஜ், பெட்ரோல் டீசல் செலவு, இதெல்லாம் தான். இது இல்லாம சும்மா வாரத்துக்கு 2-3 டைம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் செலவு பண்றது, வாரம் ஹோட்டல்ல சாப்பிடுறது, தேவையே இல்லாம ஆஃபர் போயிடுமே அப்படின்னு நினைச்சு ட்ரெஸ், ஷூஸ், மேக்கப் ஐட்டம்ஸ்னு ஆக்சசரிஸா வாங்குறது, பைக் தேவைப்படுற இடத்துல லோனை போட்டு கார் எடுக்கிறது. இப்ப டூரே நீங்க போறீங்கன்னாலும் அந்த இடத்துக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்றதும் ஈஸி தான். ஆனாலும் பந்தாக்காக கார் எடுத்துட்டு ஊர் சுத்துறது, இது எல்லாமே தேவையில்லாத ஆடம்பர செலவுகள். இதே மாதிரி ஏதாவது நீங்க பண்றீங்க அப்படின்னா அது சின்ன செலவாவே இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதை கட் பண்ணி அதுக்கு செலவு பண்ற காசை தனியா எடுத்து வைங்க.
4வது அதிக வட்டி கடன்களுக்கு முன்னுரிமை. ஒரு 3 இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க. ஒரு இடத்துல 2% வட்டிக்கு, இன்னொரு இடத்துல 8% வட்டிக்கு, 3வதா ஒரு 12% வட்டின்னு வாங்கியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதிக வட்டி எங்க கொடுக்குறீங்களோ அந்த கடனை கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்கிற இடத்துக்கு மாத்த முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. திடீர்னு ஒரு 20,000 தேவைப்படுதுப்பா, டக்குன்னு சில பேர் கிரெடிட் கார்டுல ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஸ்வைப் பண்ணி பணத்தை எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பண்ணாம ஒர்க் பண்ற இடத்துல சேலரி அட்வான்ஸ் வாங்கலாம். சப்போஸ் பெரிய தொகை அப்படின்னா பேங்க்ல கம்மி இன்ட்ரெஸ்ட்க்கு பர்சனல் லோன் எடுக்கலாம், இல்லனா கோல்டு லோன் எடுத்துக்கலாமே. சோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கடனை கம்மி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடத்துக்கு மாத்திக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா இப்ப கடனை அடைக்க நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் ஸ்னோபால் மெத்தட். பனிமலையில ஒரு சின்ன பனிப்பந்த மலை மேல இருந்து நீங்க உருட்டி விட்டுறீங்கன்னா அது கீழே வர வர பெரிய பந்தா அதுவே ஒரு மலை மாதிரி மாறிடும். இதுதான் ஸ்னோபால் மெத்தட். அதே போல ஏற்கனவே உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருப்பீங்கல்ல, அதுல எது சின்ன கடன் தொகையோ அதை கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது சின்ன கடனை சீக்கிரமா கட்டிடுவீங்க. அப்ப நம்மளாலையும் பணத்தை சீக்கிரமா கட்டி கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தெம்பும் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன கடன்ல ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா கட்டிட்டு வர சீக்கிரமாவே கடன் அடைச்சு நீங்க ஃப்ரீயும் ஆயிடுவீங்க. 2வது மெத்தட் தான் அவலாஞ்ச் மெத்தட். 4வது பாயிண்ட்ல சொன்ன மாதிரி அதிக வட்டி எங்க கொடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த கடனை ஃபர்ஸ்ட் அடைக்கிறது. எல்லா கடனுக்கும் மாசம் மாசம் வட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சாலும் அதிக வட்டி இருக்கிற கடனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை மத்த கடனுக்கு கொடுக்கற அமௌண்ட்டை விட கொஞ்சம் அதிகமா சேர்த்து கட்டிட்டே வாங்க. கடன் வாங்குறது ரொம்ப மோசமான விஷயம், வாங்கக்கூடாது. ஆனா ஏதோ ஒரு மோசமான சூழ்நிலையில நிறைய கடன் வாங்கிட்டீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாம அதை அடைக்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு லிஸ்ட் பண்ணுங்க. தென் பட்ஜெட் போடுங்க. அப்புறம் தேவையில்லாத செலவுகளை கண்டுபிடிச்சு கட் பண்ணுங்க. சப்போஸ் அதிக வட்டி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த கடனை கம்மியான வட்டி இருக்கிற இடத்துக்கு மாத்த ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னாவே ஸ்னோபால் மெத்தட்லயோ இல்ல அவலாஞ்ச் மெத்தடையோ யூஸ் பண்ணி உங்க கடனை சீக்கிரமா அடைச்சிடலாம். அது எவ்வளவு பெரிய லட்ச கடனா இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாம பண விஷயத்தை பத்தி நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. பணம்ங்கிறது வெறும் காகிதம் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா கையால கத்துக்கிட்டீங்கன்னா கடனே இருந்தாலும் உங்களால கோடீஸ்வரர் ஆக முடியும். அதை வச்சு பணத்தை மல்டிபிள் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.